கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, உங்களை யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்திக்காக தேவனுடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. God's kingdom rules over all. நம்முடைய பிதாவாகிய தேவன் சர்வத்தையும் ஆளுகிறார். அவர்தான் சர்வத்தையும் உண்டு பண்ணினவர். எனவே அவர் சர்வத்தையும் ஆளுகிறார். சங்கீதக்காரன் சொல்கிறார், 103வது சங்கீதம் 19வது வசனம், கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. The Lord has prepared his throne in the heavens and his kingdom rules over all. சர்வத்தையும் ஆளுகிறார். உலகத்திலே சிங்காசனம் விட்டிருக்கிறவர்கள் அதிகமான பேரை நாம் பார்க்கிறோம். ராஜாக்கள், ஆளுநர்கள், பிரதம மந்திரிகள், அதிபர்கள், முதலமைச்சர், இன்னும் நிறைய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இந்த பூமியிலே ஆட்சி செய்கிறார்கள். உன்னதத்தின் தேவன் சகலத்தையும் உண்டு பண்ணினவர். இந்த வானம், பூமி, அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். அவர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய சிங்காசனத்தை யாரும் பார்க்க முடியாது. அது வானத்திலே இருக்கிறது. ராக்கெட்டை அனுப்பி எவ்வளவோ ஆராய்ச்சியிலே ஈடுபடுகிறோம். ஆனால் அவருடைய சிங்காசனத்தை ஒருவரும் கண்டுகொள்ள முடியாது. அவர் வானத்திலே சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அன்பானவர்களே, அந்த பிதாவாகிய தேவனை நோக்கி பாருங்கள். அவர்தான் நம்முடைய சிருஷ்டிகர். அவராலே நாம் பார்க்கிற எல்லாமே உண்டாக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கன் சொல்கிறார், 66வது அதிகாரம் 1வது வசனம், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? நாம் கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டலாம் என்று நாம் நினைப்போம் என்றால் அதிலே அவர் தங்கியிருக்க மாட்டார். ஏனென்றால் அவர் தமது சிங்காசனத்தை வானங்களில் ஸ்தாபித்திருக்கிறார். அவருக்கு சிங்காசனம் அங்கேதான் இருக்கிறது. பூமி அவருடைய பாதப்படியாக இருக்கிறது. பூமியில அவர் கால் மாத்திரம்தான் வைக்க முடியுமா? அவர் எவ்வளவு பெரியவர். அவருக்கு ஒப்பாக நாம் ஒரு காரியத்தை செய்துவிட முடியுமா? ஒரு காலும் முடியாது. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே அவர் வாசம் செய்கிறார். ஆவியை உண்டு பண்ணினவர், மனிதனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர், அந்த ஆவியிலே வந்து நம்மிலே அவர் வாசம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான தேவனுக்கு நாம் ஒரு காலம் இந்த பூமியிலே ஒரு ஆலயத்தை கட்டிவிட முடியாது.
சங்கீதம் 103:22 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் எல்லா இடத்திலும் ஆட்சி செய்கிறார். தேசங்களே அவர் ஆளுகிறார், ஜனங்களே ஆளுகிறார், சகல பாஷைக்காரர்களையும் சகல கூத்திரத்தார்களையும் கர்த்தர் தான் ஆளுகை செய்கிறார். சகல மிருக ஜீவன்கள் அவரை நோக்கி காத்திருக்கிறது. அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாம் தேவனுக்கு நன்றி பலி செலுத்த வேண்டும். அவர் நம்முடைய சிருஷ்டிகர், நம்மை உண்டு பண்ணினவர். இந்த பூமியிலே கோடிக்கணக்கான ஜனங்கள் அவரை அறியாது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வானமும் பூமியும் அதுவாக வந்துவிடவில்லை, உண்டாக்கினவர் ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய பொருளை ஒரு நபர் எடுத்துக்கொண்டால் நீங்கள் விட்டு விடுவீர்களா? என்னுடைய பொருள் என்று சண்டையிடுவீர்கள் அல்லவா? பிதாவாகிய தேவனுக்கு சொந்தமான இந்த பொருள் வானம் பூமி, இன்றைக்கு அவரை மறந்து எதையோ நாம் மனதிலே வைத்துக்கொண்டு அங்கே ஆராதனை செய்வோம் என்றால் அந்த காரியங்களை உண்மையான தேவன், ஜீவனுள்ள தேவன், இவைகளெல்லாம் உண்டு பண்ணின தேவன் ஏற்றுக்கொள்வாரா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சங்கீதம் 115:16 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். அன்பான சகோதரனே, சகோதரியே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதை ஒருபோதும் மறந்து விடாதிருங்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்காக கொடுத்தார். He has given the earth to the children of men. இந்த பூமியை மனிதர்களுக்கு கொடுத்தார். ஆனால் வானங்கள் கர்த்தருடையவைகள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்த கர்த்தர். பரலோகத்திலே அவர் ஜீவிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக வானங்கள் கர்த்தருடையவைகளாக இருக்கிறது, பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். இந்த பூமியிலே நாம் அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை நாம் நினைக்க வேண்டும், நம்மை உண்டுபண்ணினவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25-27 வசனங்கள். அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற கல்விமான்கள், அறிவாளிகள் இவைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கெல்லாம் இது மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. வானத்திற்கும் பூமிக்கும் பிதாவாகிய தேவன் ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இதை ஞானிகள் கல்விமான்கள் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. பாலகருக்கு வெளிப்படுத்தினார், அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருந்தது. சகலமும் என் பிதாவினாலே எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரனும் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவருமே அறிந்து கொள்ள முடியாது. எனவே பரிசுத்த வேதாகமம் அப்போஸ்தலர்கள் எழுதும்போது பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவிலே வளருங்கள். நான் வேதத்தை அறிந்து விட்டேன், 66 புத்தகங்களும் எனக்கு நன்றாய் தெரியும் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம்.
ஆனால் பிதாவை அறிந்திருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களா? அவரை அறிகிற அறிவே அறிவு. இந்த உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. தேவனை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. மத்தேயு 3வது அதிகாரம் 16, 17 வசனங்கள். இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இது யாருக்காவது உரைத்தது உண்டா? இயேசு கிறிஸ்து ஒருவருக்குத்தான் அது உரைத்தது. அவருக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானகன், அவனுக்கு உரைக்கவில்லை. அவன் இறுதி தீர்க்கதரிசியாக இருந்தான். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்தார்கள், அவர்களுக்கெல்லாம் அது சொல்லப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லாமே பூமியிலிருந்து உண்டானவர்கள். இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்த கர்த்தர். எனவே அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானத்திலிருந்து சத்தம் உண்டானது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. எனவே நீங்கள் நானும் அவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவருக்கு சகல அதிகாரத்தையும் உன்னதத்தின் தேவன் அவருடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த பூமியிலே உள்ள அளவும் அவரை நீங்கள் நினைக்க வேண்டும். இன்றைக்கு இந்த பூமியையும் வானத்தையும் உண்டாக்காத தெய்வங்களை இன்றைக்கு அநேகர் தொழுது கொண்டு வருகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, எரேமியா 10வது அதிகாரம் 11 14 வசனங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடி அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினாலே படைத்து, வானத்தை தம்முடைய அறிவினாலே விரித்தார். அவர் சத்தமிடுகையில் வானத்திலே திரளான தண்ணீர் உண்டாகிறது. அவர் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி, மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி, காற்றை தமது பண்டசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவர்களானார்கள். தட்டார் அனைவரும் வார்ப்பித்த சுரூபங்களாலே விக்கி போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் ஆவி இல்லை. அதை போய் நம்பி கோடிக்கணக்கான ஜனங்கள் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள் அவைகள் எல்லாமே. அவைகளுக்கு வாயிருந்து பேசாது, கால்கள் இருந்து நடவாது, கண்கள் இருந்து பாராது. அவைகளை உண்டாக்கின தட்டார்கள் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். அந்த வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே என திருமறை போதிக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இயேசுவுக்கு ஒப்பாக ஒரு சொரூபத்தை உருவாக்கினாலும் அது நடவாது. நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பாக எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை பிதாவாகிய தேவன் ஏற்றுக்கொள்ளப் போவதே இல்லை. அது வீணும் மாயையாக இருக்கிறது. பிதாவாகிய தேவன் நம்மை உண்டு பண்ணினார். அவரை ஒருவரும் கண்டதில்லை. அவருடைய சத்தத்தை கேட்டார்கள். அவருடைய ரூபத்தை ஒருவருமே காணவில்லை. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் செய்கிறார். வானத்திலே தமது சிங்காசனத்தை விரித்திருக்கிறார். அன்பானவர்களே, அவருடைய சத்தம் கேட்கும் ஆடுகளாக மாறுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்களை உங்களை விட்டு அப்புறப்படுத்துங்கள், அதை தூரப்படுத்துங்கள். தேவன் ஒருவரே தம்முடைய ஞானத்தினாலே இவைகளை எல்லாம் படைத்தார். அவர் எவ்வளவு பெரியவர்! அவர் சொல்ல எல்லாமே ஆனது. அவர் திரளான தண்ணீர்களை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். மின்னல்களை எழும்ப பண்ணுகிறார். அதனாலே மழை பூமிக்கு வருகிறது. பண்டகசாலையிலிருந்து காற்றை அனுப்புகிறார். தேவ தூதர்களை காற்றுகளாகவும் அக்னி ஜுவாலிகளாகவும் செய்கிறார். அவருடைய அனந்த ஞானத்திலே இவைகள் எல்லாவற்றையும் அவர் செய்திருக்கிறார்.
அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வல்லமையுள்ள வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 18வது வசனத்திலே சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று இயேசு சொல்லுகிறார். The Lord said, I saw Satan has fallen as lightning from heaven. மின்னலை போல சாத்தான் விழுகிறதை கண்டேன். எங்கே விழுந்தான்? பூமியிலே தள்ளப்பட்டான். பூமியிலே தள்ளப்பட்ட பிசாசு இந்த பூமியிலே ஆண்டு கொண்டிருக்கின்றான். தவறான போதனைகளை ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் ஒருபோதும் கீழ்ப்படியாதீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 7-9 வசனங்கள். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சொற்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். ஆக இந்த பிசாசு தள்ளப்பட்டவன், பூமியிலே விழ தள்ளப்பட்டவன். இந்த பூமி இருக்கு வரைக்குமாக அவன் தேவனுடைய ஜனங்களோடு கூட யுத்தம் செய்வான். பொல்லாத வார்த்தைகளை சொல்லுவான். தேவனுக்கு விரோதமாக ஏவி விடுவான். அவன் மரணத்துக்கு அதிகாரியாக இருக்கின்றான். பாவத்தின் சம்பளம் மரணம். அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய கூலி மரணம். அவனை சார்ந்தவர்களும் பாதாளத்திலே தள்ளுண்டு போவார்கள். அவர்களை அழிக்க தேவன் ஒரு நாளை திட்டமிட்டிருக்கிறார். அந்த நாளிலே சாத்தானும் அவனை சார்ந்த கூட்டத்தார்களும் அழிந்து போவார்கள். நித்தியமான அழிவிலே அவர்கள் தள்ளப்படுவார்கள். ஆக இந்த பூமியிலே தள்ளப்பட்ட அவன் கொஞ்ச நாட்கள் உண்டென்று எண்ணி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அநேக சோதனைகளையும் துன்பங்களையும் தொல்லைகளையும் பலவிதமான வஞ்சகத்தையும் அவன் செய்து கொண்டு வருகின்றான். அவனுடைய வஞ்சகத்திலே அநேகர் இழுப்புண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த பூமியிலே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:7 நாம் பார்க்கிறோம். அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவர்களுடைய சந்ததியான மற்றவர்களுடனே கூட யுத்தம் பண்ண போயிற்று. இன்னைக்கு யாரோடு அது யுத்தம் செய்ய போயிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடையவர்கள், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளக்கூடியவர்கள், கிறிஸ்தவர்கள். அவர்களோடு கூட யுத்தம் செய்யும்படியாக பிசாசு எத்தனித்துக் கொண்டிருக்கின்றான். எனவே உத்தரவும் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்கள் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனத்தினாலே ஜெயிக்க முடியும். நாம் உலகத்தார் அல்ல, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். மீட்டெடுக்கப்பட்ட நாம் கர்த்தருடைய வசனத்தை வைத்து பிசாசோடு கூட எதிர்த்து நிற்க வேண்டும். அதைத்தான் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய கிறிஸ்தவர்களுக்கு எழுதியிருக்கிறார். எபேசியர் 6வது அதிகாரம் 11-12 வசனங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு.
எனவே இந்த போராட்டத்திலே நாம் வெற்றி அடைய வேண்டும். அன்பானவர்களே, போராட்டம் இருக்கிறது. இந்த போராட்டத்திலே நாம் வெற்றி அடைய வேண்டும். மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரம் அல்ல, துரைத்தனங்களோடு இருக்கிறது, அதிகாரங்களோடு இருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் பிசாசுகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நீங்கள் இவையெல்லாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் பட்டயம். தேவனுடைய பட்டயத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். பட்டயத்தை எடுத்துக்கொண்டே நீங்கள் அவனோடு கூட யுத்தம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, இப்பொழுது இருக்கிறதான இந்த வானம் பூமி அவருடைய வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 7-9 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்திருக்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அது வரைக்கும் தான் அது காக்கப்பட்டிருக்கிறது. தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்திருக்கப்பட்டு அழிந்து போக வேண்டும். அதான் தேவனுடைய திட்டம். அது வரைக்கும் தான் இந்த பூமியானது இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தேவனுக்கு ஒரு நாள் அல்லது 1000 வருஷம் போல. 1000 வருஷம் என்பது ஒரு நாள் போல. இப்போ 2000 வருஷம் ஆச்சே, ஏன் இன்னும் வரவில்லை என்று அநேகர் கேள்வி எழுப்புகிறார். கர்த்தர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாளிலே நாம் பார்க்கிற இவைகள் எல்லாமே அழிந்து போய்விடும். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய வருகை தாமதமாகிறது என்றால் ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எல்லோருமே ரட்சிக்கப்பட வேண்டும், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அதுதான் அவர் தாமதிக்கிறார். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். 2 பேதுரு 3வது அதிகாரம் 11-13 வசனங்கள் நாம் பார்க்கும்போது, இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். எல்லாமே புதிதாக போகிறது. நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் அழிஞ்சு போகுதே, உங்களுடைய நடக்கை எப்படி இருக்கணும்? நீங்கள் எப்படி பரிசுத்தமாக வாழ வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும் அல்லவா? மணவாட்டியாகிய சபை அவருடைய மணவாளனை எதிர்கொண்டு இருக்க வேண்டும். பரிசுத்தமாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியாக காணப்பட வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆவலோட காத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அதே போல இன்றைக்கு நாம் இயேசுவின் 2வது வருகை, நியாயாதிபதியாக அவர் வரப்போகிறார். நம்மையெல்லாம் ரட்சிக்கும்படியாக வரப்போகிறார். அவரை எதிர்நோக்கி காத்திருங்கள். அந்த நாளிலே, அவர் வருகையின் நாளிலே, ஒரு இமைப்பொழுதிலே வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போய்விடும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும். அப்பொழுது புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அதிலே நாம் எல்லாரும் போய் பிரவேசிப்போம். இதை ஏசாயா முன்னமே சொல்லியிருக்கிறார். ஏசாயா 65வது அதிகாரம் 17வது வசனம், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை,
மனதிலே தோன்றுவதும் இல்லை. அவைகளெல்லாம் ஒரு காலத்திலே அழிக்கப்படும். அதை முன்கூட்டியே ஏசாயாவை கொண்டு கர்த்தர் பேசியிருந்தார். அன்பானவர்களே, நாம் காண்கிற இந்த வானமும் இந்த பூமியும் அழிந்து போய்விடும். புதிய வானம், புதிய பூமி, நித்தியமான வாசஸ்தலம், தேவன் தங்கியிருக்கக்கூடிய இடம், அதில் நீங்கள் நானும் போய் வாசம் செய்ய வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். உண்டாக்கினவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். மத்தேயு 24:35 சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. Heaven and earth shall pass away, but my words shall not pass away. நான் பார்க்கிற எல்லாமே ஒளிஞ்சிடும், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்றுமே ஒழியாது. அதில் உள்ள சிறு எழுத்து கூட அழிந்து போகாது. அது வல்லமையுள்ள வார்த்தை, அது கர்த்தருடைய வார்த்தை. மத்தேயு 24வது அதிகாரம் 30-31 வசனம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். இந்த பூமியினுடைய அழியக்கூடிய அந்த நாட்களிலே அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். எல்லாரும் பார்ப்பார்கள். அவர் ஆகாயத்திலே வருவார். ஐயோ, அவரை பற்றி சொல்லியிருந்தார்களே, நான் அதற்கு செவி கொடுக்காமல் போய்விட்டேனே என்று புலம்ப ஆரம்பிப்பார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதல் கொண்டு மறுமுனை மற்றும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரும் தேவ தூதர்களாலே சேர்க்கப்படுவார்கள். நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த வாசஸ்தலத்திலே அவர்கள் எல்லோருமே பிரவேசிப்பார்கள், இயேசுவோடு கூட. அன்பானவர்களே, இந்த பாக்கியத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் உங்களையும் என்னையும் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த அவருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், அவரை ஆராதனை செய்யுங்கள். இந்த வானத்தையும் பூமியும் உங்களையும் உண்டாக்காத வீணான தெய்வங்களை உங்களை விட்டு அகற்றி போடுங்கள். ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவாலே நீங்கள் மீட்பை பெறுவீர்கள். அவர் உலக இரட்சகராக இருக்கிறார். சகல அதிகாரத்தையும் பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். உண்டு பண்ணின தேவன் சகலத்தையும் அவருடைய கரத்திலே ஒப்புவித்திருக்கிறார். எனவே அவருடைய வார்த்தைக்கு இந்த வானம் பூமி கட்டுப்பட்டதாக இருக்கிறது. காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாக இரு என்று சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. மரித்து போன ஒருவனை வெளியே வா என்று சொன்னார். அவன் அப்படியே லாசரு வெளியே வந்தான். ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான் என்று 100க்கு அதிபதி அவரை பார்த்து கேட்டான். அந்தபடியாகவே அந்த வேலைக்காரன் சுகமானான். விசுவாசித்தவர்கள் அநேக நன்மைகளை இயேசுவினாலே பெற்றுக்கொண்டார்கள். நீங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தம் கேட்கும் ஆடுகளாக அவருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, வானத்தையும் பூமியை நீர் உண்டு பண்ணினீர். வானத்திலே உம்முடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறீர். பூமியை மண்மக்களாகிய எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த பூமியிலே உள்ள அழகும் ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை ஏறெடுக்கவும், உம்மால் அனுப்பப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய இரட்சிப்பின் பாத்திரங்களாக நாங்கள் மாறவும் தேவன் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா வேண்டுதல் செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள் ஜீவனுள்ள தேவனாகிய உம்மையும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவருடைய மனக்கண்களை திறந்தருள வேண்டுமாய் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். 6379350509. Email address urgentandglory@gmail.com. View our
The Word of Christ program on YouTube channel. May God bless you all.